வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வகையில் நம்மளுடைய யூனிவர்சிட்டி ரிசல்ட்டுக்குரிய லிங்க் நமக்கு ஏற்கனவே இருந்ததுனால் அதில் போயிட்டு பார்க்கும்போது ப்ரீவியஸ் டேட்டோடைய ரிசல்ட் எல்லாமே இருக்கும். அதாவது 26th டிசம்பர், 28th டிசம்பர், அதுக்கப்புறமா இப்போது 3rd ஜனவரி, அதுக்கப்புறமா 3rd ஜனவரி அகைன் ஒரு ரிசல்ட்டு, 3rd ஜனவரி. ஸோ இப்போ நமக்கு இன்றைக்கி டேட்டில் 8th ஜனவரின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் என்னென்ன சப்ஜெக்டில் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். இதுலேயே நியூ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஃபார்ம் டி, செகண்ட் இயர், ஃபார்ம் டி, தேர்ட் இயர் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸில் வந்து ரிசல்ட் வந்திருக்குது. இந்த ரிசல்ட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்போ நம்மளுடைய டேர்ம் இருக்கு இல்லையா, செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு 7+1 அதில் 8ங்கிறத கொடுத்துட்டு வியூ ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ இந்த கரண்ட்டு அக்டோபர் 2023 செஷனில் நடக்கிற எக்ஸாமினேஷன் நடந்தது இல்லையா, அந்த எக்ஸாமினேஷன் தியரி ப்ராக்டிக்கல்லாம் முடிஞ்சு இப்போ ரிசல்ட் கார்டு வெயிட் பண்ணக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஷேர் பண்ணுறோம். அதாவது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி செகண்ட் இயர் அண்ட் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி தேர்ட் இயர். டாக்டர் ஆஃப் ஃபார்மசி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனாக இருந்திருக்கும். டாக்டர் ஆஃப் ஃபார்மசி தேர்ட் இயர் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு மெயின் எக்ஸாமினேஷனாக இருந்திருக்கலாம். அதாவது ஃபார்ம் டி எக்ஸாமினேஷன் ரெகுலேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஏப்ரல் மந்த்து அண்டு அக்டோபர் நவம்பர் மந்த், அதாவது ஏப்ரல் மே அண்ட் ஆல்சோ அக்டோபர் நவம்பர், அந்த எக்ஸாம் அந்த டைமில் தான் எக்ஸாம் நடக்கும். அக்டோபரில் போன அகாடமிக் இயர், அதாவது 2022 அகாடமிக் இயரில் அக்டோபர் எண்டில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சுது. நவம்பர்லேயும் எக்ஸாம் நடந்தது. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ரிசல்ட் வந்தது ஆல்ரெடி. அதாவது முதலாவதாக 5th செம்க்கு ரிசல்ட், 5th இயர் ஃபார்ம் டிக்கு ரிசல்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் 1st அண்ட் 4th இயர் ஃபார்ம் டி, இப்போ 2nd அண்ட் 3rd இயர் ஃபார்ம் டிக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் டி எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு தகவலாக இருக்கணும் அப்படிங்கிற ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.